புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த தாவேகா தலைவர் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அது பற்றி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளு 60-80 வயசுல இருக்கு செல்லு யூஸ் பண்ண ஆளே கிடையாது. அதே மாதிரி விஜய் தெரியாத ஆளே கிடையாது எந்த ஊர்லயும். அதனால விஜய்க்கு இப்படி ஒரு ரோட் ஷோ போகணும்னு அவசியமே கிடையாது. எதிர்ப்பு இருந்தாதே அந்த இடத்துல எரிமலை அமைதியா இருக்கப்ப வெடிக்கும்னு நினைப்பாங்க. அது மாதிரி எந்த அளவுக்கு அவரை தீண்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா தான் அது வெளியே வரும். எல்லாருமே தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க முடியாது, அண்ணனை சந்திக்க முடியாது. அப்போ முடியாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வர்றப்ப முறையான பாதுகாப்பு கொடுத்து வந்தாங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கணும். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க என்பது தெளிவாக புரியவில்லை. ஆனால் ரோட் ஷோ கொடுத்தா தான் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே மக்கள் மத்தியில் பாமர மக்கள் முதல் கொண்டு போய் சென்றடையும். ரோட் ஷோங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயம் கிடையாது, எல்லாரும் வேணும்னு தான் நினைக்கணும். அப்போ விஜய் சார் வரல அப்படின்னா இந்த ஸ்டாலின் சாரும் வரக்கூடாது. எல்லாரும் அதே மாதிரி இந்த சாரை எப்படி ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த சாரையும் ஒதுக்கணும். அப்போ எனக்கு விஜய் சாரும் வரணும், இவங்களும் வரணும். காலேஜ் தான் நாங்கள் வளர்ந்ததே விஜய் என்ன படம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அதனால எங்களுக்கு ஒரு ரோட் ஷோ நேரடியாக பேசி தான் எங்ககிட்ட ரீச் ஆகணும்னு கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ நான் சொன்னேன், எங்கள் அம்மா கேட்பாங்க, எங்கள் அப்பா கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி பாட்டி தாத்தா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நேரடியாக ஒரு ரோட் ஷோ நடத்தி பேசினா அவங்களுக்கு ஒரு ரீச் நல்லா இருக்குன்றக்காக மட்டும்தான். புதுச்சேரியில் ரோடு ஷோ இல்லாத பிரச்சாரம் தாவேகாவிற்கு சாத்தியமா என்பது குறித்து ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.